ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள். தர்பூசணி போட்டு ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏர் ஓட்டி போட்டாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கும் அடுத்தது மறுபடியும் ஒரு டைம் ஏர் ஓட்டி எள்ளு விதைச்சிருக்குறாங்க. இன்னையோட 10 நாள் ஆயிடுச்சு. இதோ முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். நான் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வரவே இல்லை. இப்போ முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு சரி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால வந்தேன் பாருங்கள். எப்பயுமே தர்பூசணி போட்டதுக்கு அப்புறம் அப்படியே போட்டுடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 இயர் கழித்து மறுபடியும் அந்த தர்பூசணி போடுறப்ப தான் அது பண்ணுறது. சரி இந்த டைம் தான் வந்துட்டு சும்மா போட்டு வைக்கிறதுக்கு சரி எல்லாவது விதைச்சி வைப்போம், இந்த வீட்டுக்கு யூஸ் ஆனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் எள்ளு விதைச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள். லாஸ்ட் இயர் முன்னாடி வந்துட்டு தர்பூசணி போட்டிருந்தப்பயே பாதி தர்பூசணி, முக்கால்வாசி தர்பூசணி, கால்வாசியில் கடலை போட்டிருந்தோம். அது கூட வீட்டுக்கு எண்ணெய் ஆடிக்கிட்டு அப்புறம் பாக்கியை கூட சேல் பண்ணியாச்சு. அது மாதிரி வீட்டுக்காவது யூஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் இந்த டைம் வந்துட்டு எள்ளு விதைச்சிருக்கோம். காற்றடிக்குது, பயங்கர வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல காற்றடிக்குது சில்லுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.